என்ன மக்களே வணக்கம், வெல்கம் டு அல்டி பாஸ். ஞாயிற்றுக்கிழமை காலையில் முதல் ப்ரோமோ வந்திருக்கு. இன்னைக்கு எபிசோடுக்கான அந்த ப்ரோமோவில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அல்டி பாஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேப்டனுக்கு அடி. கேப்டனா நீங்களா? இங்கே இருக்கவங்களெல்லாம் கேப்டன் வழி நடத்துவார்னு பார்த்தா கேப்டனை நாங்கள் வழி நடத்த வேண்டியது இருக்குது அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த வீட்டுக்குள்ளே ரஞ்சித் அவர்கள் போன ஒரு வாரமாக கேப்டனாக பண்ண நல்ல விஷயங்கள் என்னென்ன, கேப்டனாக எப்படி இருந்தார், என்னென்ன பண்ணார், வாவ் அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நேற்று விஜய் சேதுபதி சொன்னார் பாருங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் மறக்க முடியாது நம்மளால். அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் சௌந்தர்யாவை ஒன்று வாயில் வச்சு தைக்கணும் அப்படின்னு சொன்னார் ஒரு இடத்துல. அதை நான் வீடியோவை பண்ணணும்னு நினச்சேன். பட் அதுக்குள்ளே வேறு ஏதோ ஒரு முக்கியமான சண்டை வந்தனால நம்ம அதை வீடியோவை பண்ணல. என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அவங்களுடைய பேட்ஜை இந்த இடத்துல அணிஞ்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா வெளியே ஏதோ ஒரு விஷயத்துக்கு டான்ஸ் ஆடவோ என்னமோ வரும்போது இவர் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருப்பார். சௌந்தர்யாட்ட பேட்ஜ் எங்கன்னு கேட்பாங்க. அதை எடுத்துகிட்டு வரல அப்படின்றதுனால போய் எடுத்துகிட்டு வரதுக்கு திருப்பி போவாங்க. மறந்துட்டேன் அப்படின்னு போவாங்க. அது கோவப்படுவார். சௌந்தர்யாவுக்குலாம் மூஞ்சியில் வச்சு தைக்கணும், அந்த பேட்ஜை அதை வச்சு தைக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ சொல்லிக்கிட்டே வாயில் சொல்லிக்கிட்டே இது பண்ணுவார். ஸோ இவருடைய உண்மை முகம் அப்படின்றது 100 நாள் இல்லை, 500 நாள் இல்லை, 1000 நாள் கடந்தாலும் வெளியே வராத அளவுக்கு இவர் ஒரு பயங்கரமான ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறாரோ அப்படின்னு எல்லாத்துக்கும் தோண ஆரம்பிச்சிருக்கு. எல்லாருக்கும் அதே ஒருமித்த கருத்து இருக்குது. ஓகே, ஸோ இங்கே ஒவ்வொருத்தருட்டையும் ஒவ்வொரு கேள்விகள் கேட்கப்படுது. கேள்விகள்ன்றதை விட அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் கேட்கப்படுது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயம் சொல்ல போகிறாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே எதில் நிற்க போகுது அப்படின்னா, ரஞ்சித்தன்னா இந்த வாரம் கேப்டனாக ஒன்றும் பண்ணலை. அப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்கணும்னா, இவங்களெல்லாம் ஏன்டா நீங்கள் 2 முட்டையை எடுக்கலை, மிச்சம் இருக்கக்கூடிய ஏன்டா 2 முட்டையை நீங்கள் எடுக்கலை, இந்த வாய் பேசுகிறீங்களே எந்திரிச்சு எல்லாரும், நீங்களாம் என்னத்தரா கிழிச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு திருப்பி விஜய் சேதுபதி நீ கேட்டால் நல்லா இருக்குன்றது எனக்கு தோணுது. ஒரு முட்டையை அவங்க வச்ச உடனே எடுத்துட்டாங்கன்றக்காக என்ன பேச்சு, அப்பா அந்த அளவுக்கு பேச்சு பார்க்கவே முடியாது. என்ன பேச்சு. அவங்க எடுத்த இன்டென்ஷன் தப்பு சரி, அதெல்லாம் தாண்டி இந்த முட்டை அப்படின்றது எதுக்கு வைக்கப்படுது, என்ன காரணத்துக்காக வைக்கப்படுது. இவர் சரியாக செயல்படலை அப்படின்னா அதை அதை கரெக்டாக இது பண்ணணும் அப்படின்றக்காக வைக்கப்படுது. பட் யாருமே அதுக்கான எஃபர்ட் கூட போட மாட்டாங்க. அந்த கான்வர்சேஷன் கூட வராது. எத்தனை இடங்கள் இருந்தது அவர் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலன்னு தோன்ற இடங்கள்லாம் கூப்பிட்டு பேசி, இந்த வாரம் இவங்களுக்கு கண்டென்ட்டுக்காக ஒவ்வொரு விஷயங்கள் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு டாஸ்க்குன்னு கொடுத்து அந்த டாஸ்க்கை அடுத்த லெவலுக்கு யோசிக்க மாட்டாங்க. நேற்று கேட்ட மாதிரி சைக்கிள் மட்டும் மிதிச்சுட்டு போகிறதே டாஸ்க் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த கேப்டன்சி அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க வாங்கினாலும் அந்த கேப்டன்சியை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறதுக்கு ஒரு விஷயம் கொடுக்கப்படுது. முட்டை 3 கொடுக்கப்படுது. அது என்ன அப்படின்னா, இந்த டிஸ்கஷன் நடக்கணும். அந்த சண்டை சச்சரவை தாண்டி இவர் கரெக்டாக பண்ணுறாரு கரெக்டாக பண்ணலன்ற டிஸ்கஷன் வீட்டுக்குள்ளே நடக்கணுன்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதையும் சரியாக பண்ணுறதில்ல. புரியுதா? 1-2 ஆட்கள், ஜாக்லின், முத்துக்குமரன், சௌந்தர்யா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்களுடைய அவங்க என்ன பண்ணுறதுக்கு உள்ளே வந்திருக்காங்களோ அதை தெளிவாக பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால வீடு ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. தீபக்கெல்லாம் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் ஒரு கண்டென்ட்டை ஸ்டார்டிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்குல்ல, இந்த கண்டென்ட் ஏன்ட்டு தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு, அது தீபக்கிட்ட கம்மியோன்னு எனக்கு தோணுது. பார்த்துருக்கக்கூடிய ஆட்கள் அப்படி ஏதாவது கண்டென்ட் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணுற ஆட்கள், ஐயோ அவரை விட்டுருங்க, அவரை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நான் நேற்று. கொஞ்ச நாள் அந்த நெளிவுகளெல்லாம் சரியாகிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் அவரை பற்றி பேசுவோம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த ப்ரோமோ எப்படி இருக்குது, ரஞ்சித்தனாவை நேற்று டப்பா அடித்து நெளிக்கப்பட்டது, இன்றைக்கி சாமிக்கு பூஜை.